Hi friends, welcome to Hindu newspaper analysis in Tamil language. நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணிவிட்டு நியூஸில் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லிவிட்டு தென் எக்ஸாம் ரிலவெண்ட்டான பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிவிட்டு அந்த டாபிக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நியூஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் பேப்பர் அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேசஸ் இன் சீன் இன் நியூஸ் அதுவும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் வந்து ருவாண்டா வந்து காங்கோ இஷ்யூஸ் ரிலேட்டான பிளேஸை வந்து லீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் மிஷனும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ருவாண்டாவுக்கும் டிஆர்சி காங்கோக்கும் இஷ்யூஸ் ரிலேட்டட் பிளேஸ் என்னன்னு பார்த்துக்கலாமா? கோமா அண்டு புக்காவோ அப்படி சொல்லலாம். இது வந்து M23 ஏரியா ஆப்ரேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். செகண்ட், 8% டெட். ரஷ்யா வந்து ஒடிசா என்ற பிளேஸில் அட்டாக் பண்ணுறதுனால அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒடிசின்றது வந்து உக்ரைனில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கண்ட்ரி. இது வந்து பிளாக் சீல இருக்குது. தேர்ட் பிளேஸ், ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து 7 யானைகளை ஹிட் பண்ணனால அந்த 7 யானைகளும் வந்து கில்ட் ஆயிடுச்சு அது மாதிரி நியூஸ் வந்துச்சு. அந்த ஒரே ஒரு காப் மட்டும் இன்ஜூர் ஆகிருக்கும். அது வந்து காசிரங்கா நேஷனல் பார்க் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. சரி, அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்க நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ரைமோனியா, மானாஸ், ஆரஞ்ச், நமேரி, காசிரங்கா, திஹிங் பார்க்கி, திப்ரு சாய்கோவா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கிளிக். யூஎஸ் வந்து இந்தியாவோட நியூக்ளியர் நார்ம்ஸை வந்து குளோபலி இருக்கிற நார்ம்ஸ் மாதிரி அலைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வந்துச்சு. இது வந்து சிலபஸ் லிங்க் பண்ணால் யூபிஎஸ்சினா GS2 பாலிட்டி அண்ட் IR கூடயும், GS3ல எக்கனாமிக் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா பேப்பர் 3 GS2ல இந்தியன் பாலிட்டி அண்ட் வேர்ல்ட் அஃபேர்ஸ் கூடயும், பேப்பர் 3ல GS2ல யூனிட் 1 டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி லிங்க் பண்ணலாம். பேப்பர் 3ல GS2ல கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொல்லி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்தியா வந்து சாந்தி பில் அதை வந்து பாஸ் பண்ணாங்க. அதில் முக்கியமான எய்ம் என்னென்னா ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் நியூக்ளியர் செக்டாரில் வந்து இருக்கணும் அப்படின்றது தான். ரீசன்ட் இது வரைக்கும் கவர்மெண்ட் செக்டார் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. தென் யூஎஸ்ஏ வந்து NDAA 2006 வந்து சைன் பண்ணிட்டு இந்தியா வந்து நியூக்ளியர் லைபிலிட்டி வந்து குளோபல் நார்ம்ஸ்க்கு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸோட லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு பார்க்கலாம். NDA டைரக்ட்ஸ் அந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் செக்ரட்டரியை வந்து இந்தியா கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2008 வந்து இந்தியா US சிவில் நியூக்ளியர் டீல் போட்டிருப்பாங்க. அதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு கைடன்ஸ் சொல்லியிருப்பாங்க. தென் வந்து சாந்தி பில் அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? கேப் நியூக்ளியர் ஆப்ரேட்டரோட லைபிலிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து 3000 crore சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பில் வந்து 2 ஆக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962, CLND ஆக்ட் 2010. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கும் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கும் வந்து நியூக்ளியர் செக்டரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு அலோவ் பண்ணியிருக்கு. இதுக்கு ரிலவெண்ட்டான இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் என்னென்னா, வியன்னா கன்வென்ஷன் ஆன் சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ், கன்வென்ஷன் ஆன் சப்ளிமெண்ட்ரி காம்பன்சேஷன் 2 இருக்குது. இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் நியூஸில் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் 2016 NDAA இந்தியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் நியூக்ளியர் லைபிலிட்டி ரூல்ஸ் எக்ஸ்பிளிட்லி. NDA என்னன்னா, யூஎஸில் வந்து எந்தெந்த கண்ட்ரி கூட வந்து நியூக்ளியர் பவர் டீல் வச்சுக்கலாம், அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ஆக்ட் தான். இது வந்து ஆனுவலாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம், யூஎஸ்ஏ வந்து இந்தியாவில் வந்து சிவில் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் இது மாதிரி இருக்கணும். ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து இது வந்து வெண்டர் ட்ரைவன் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸ் அண்ட் ஃபாரின் சப்ளைஸருக்கு வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் இந்த பில் வந்து இருக்குது அப்படின்னு ஆப்போசிட் பண்ணிட்டு வராங்க. இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் டீலிங் வித் சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ்? UPSC 2016 கேட்ட கொஸ்டின். மோன்ட்ரியல் கன்வென்ஷன், பேசல் கன்வென்ஷன், வியன்னா கன்வென்ஷன், ராம்சார் கன்வென்ஷன். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C, வியன்னா கன்வென்ஷன். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் போகலாம். இது வந்து என்னென்னா, ககன்யான் வந்து ட்ரோன் பாராஷூட் டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு வந்துச்சு. இது UPSCனா GS3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ள வரும். TNPSCனா பேப்பர் 3 GS2ல யூனிட் 2 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும், பேப்பர் 3ல GS2 கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணாங்க ட்ராக் பாராஷூட் டெஸ்ட்டை. இது வந்து டிசம்பர் 18-19 RTRS ஃபெசிலிட்டி DBRL சண்டிகரில் பண்ணாங்க. பர்பஸ் ஆஃப் த டெஸ்ட் என்னென்னா, ககன்யான் மிஷனில் க்ரூ மாடல் வந்து ஸ்பேஸ்லேருந்து திரும்பி வரும்போது சேஃபாக என்ட்ரி ஆகணும், அதுக்காக தான். ரோல் ஆஃப் ட்ராப் பாராஷூட் என்னென்னு பார்க்கலாமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஎன்ட்ரி பேஸ் வந்து டிப்ளாய் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்டெபிளைஸாக பொறுமையாக வந்து கீழே வந்து இறங்குற மாதிரியும், ரெடியூஸ் த ஸ்பீட் டு சேஃப் லெவல்ஸ் பண்ணுறது தான் என்னோட மெயினான ஆப்ஜெக்டிவ்.
இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அந்த ஆஸ்ட்ரானட் பேஸுக்கு போயிட்டு நம்ம ரீஎன்ட்ரி ஆகிறாங்கல்ல அவங்கள வந்து பாதுகாப்பாக இறங்கணும். மைல்ஸ்டோன் ஃபார் ககன்யான் மிஷனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மைல்ஸ்டோனாக எடுத்துக்கலாம். ககன்யான் மிஷன் பிகான் நியூஸ் பேப்பரில் இருக்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ககன்யான்ன்றது ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன். இது வந்து இஸ்ரோ பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து லோ எர்த் ஆர்பிட், அதாவது ஸ்பேஸில் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு வந்து போயிட்டு வர மாதிரி பண்ணுறது தான். இதனோட டியூரேஷன் வந்து 3 days வந்து வச்சுருக்காங்க. சேஃப் ரிட்டர்ன் டு எர்த் அதுதான் மிஷன் பிளான். எதுனா ஃபஸ்ட் வந்து 2 அன்மேண்ட் மிஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணி பார்ப்பாங்க. லேட்டராக தான் 1 மேண்ட் மிஷன் வந்து அப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட் மேண்ட் ஃப்ளைட் வந்து நம்ம வந்து 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய சிக்னேச்சர் என்னென்னா இந்தியா வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புன ஆல்ரெடி ஜஸ்ட் 3 கண்ட்ரிஸ் மட்டும் தான் ஸ்பேஸ்க்கு வந்து மேன் அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்று USA, ரஷ்யா, சைனா. சப்போஸ் இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்தியாவும் அந்த ஒரு எலைட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா இந்தியாஸ் வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து கேப்பபிலிட்டி இருக்குன்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லாங் டேர்ம் ஹியூமன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து ஒரு கீ மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பேஸில் மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் செக் பண்ண போகிறாங்க. ஏஜென்சி யாருன்னா இஸ்ரோ வந்து இந்தியா ரிசர்ச் லேப், அகாடமியா, இண்டஸ்ட்ரி அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன் த க்ரூ மாடல் இஸ் primarily designed ஃபார் UPSC-CDSல 2024 கேட்ட கொஸ்டின். லான்ச் வெஹிக்கிள் ப்ரொபல்ஷன், ஆர்பிட்டல் மோனோவரிங், சேஃப் ரீஎன்ட்ரி அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ், டி சேட்டலைட் டிப்ளாய்மெண்ட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் போகலாம். இந்தியா வந்து சைல்டு மேரேஜ் எப்படி இருக்குது அது மாதிரி சொல்லியிருந்து வந்துருந்துச்சு. இது வந்து சிலபஸ் லிங்க் பண்ணால் யூபிஎஸ்சியில் GS1 இந்தியன் சொசைட்டி, GS2 கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், GS4 எத்திக்ஸ் அது கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துகிட்டா பேப்பர் 2 GS1 யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ், தென் பேப்பர் 2 GS1 கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் ஆகும். பேப்பர் 3 GS2 யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி கூட லிங்க் பண்ணலாம். குழந்தை திருமணம் அல்லது சைல்டு மேரேஜ் இந்தியா வந்து உலகத்தில் வந்து எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா. வேர்ல்டு லெவலில் பார்த்தா யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5.3 என்ன சொல்லியிருப்பாங்க, 2030 எல்லா குழந்தை திருமணத்தையும் நாம் வந்து கட்டாயமாக ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தை திருமணத்தை எது மாதிரி மெஷர் பண்ணுவாங்கன்னா 20 to 24 வயது பெண்களில் 18 வயதுக்கு முன்பாக திருமணமானவர்கள் அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. யுனிசெஃப் 2023 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து 64 கோடி பெண்கள் வந்து சைல்டு மேரேஜுக்கு வந்து இஷ்யூவால் பாதிக்கப்பட்டிருக்கான்றாங்க. அதில் வந்து 1/3 உமன்ஸ் எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030 வந்து நம்ம இந்தியா வந்து அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணோம். இப்போ இருக்கிறத விட 20 மடங்கு அதிகமாக வந்து சைல்டு மேரேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து சைல்டு மேரேஜ் எது மாதிரி இருக்குன்னா NFHS ரிப்போர்ட் படி 2005 and 6 47% இருந்துச்சு சைல்டு மேரேஜ். 2015-16 26% ரெடியூஸ் பண்ணாங்க. 2019 23% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெடியூஸ் பண்ணுற வேகம் வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக சைல்டு மேரேஜ் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் 42, பீகார் 40, திரிபுரா 39. அதே சைல்டு மேரேஜ் வந்து லோவாக இருக்க ஸ்டேட் எதுனா லட்சத்தீவில் வந்து 4% தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கில் 6% தான் இருக்குது. சைல்டு மேரேஜ்னா சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் என்னென்னு, அதாவது சமுதாய பொருளாதார தாக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். கல்வி, சப்போஸ் எஜுகேஷன் இல்லாத பெண்கள் வந்து 48% வந்து சைல்டு மேரேஜ் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணியிருந்தால் ஜஸ்ட் 4% தான் வந்து சைல்டு மேரேஜை வந்து இஷ்யூலாம் பேஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்கம் பேஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஃபேமிலி இன்கம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா சைல்டு மேரேஜ் வந்து 40% இருக்குது. அதே வந்து செல்வநிலை அதிகமாக இருந்தால் ஜஸ்ட் 8% தான் சைல்டு மேரேஜ் இருக்குன்றாங்க. இது வந்து சைல்டு மேரேஜ்ன்றது நிறைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து இம்பேக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா வறுமை, சுகாதாரம், கல்வி, பாலின சமத்துவம், பொருளாதார வளர்ச்சி, காலநிலை நீதி, இது மாதிரி நிறைய இஷ்யூஸை வந்து சைல்டு மேரேஜ் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து என்ன சொன்னாங்கன்னா சட்டம் மட்டுமே போதாது சைல்டு மேரேஜை வந்து கன்க்ளூட் பண்ண, பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் தான் முக்கியமான ஒரு வெப்பனாக இருக்கும் சைல்டு மேரேஜை வந்து தாமதப்படுத்துறதுக்குன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைல்டு மேரேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. லீகல் ஃப்ரேம்வொர்க்னா ப்ராவிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006, போஸ்ட் ஆக்ட் 2012 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் பால் விவாஹ் முக்த் பாரத் அபியான் 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து 100 நாள் வந்து அவேர்னஸ் கேம்பெயின். இதனால் வந்து 54,917 ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ஒரு 1520 சைல்டு மேரேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு 198 சைல்டு மேரேஜ் நடந்து தான் இருக்குது. சப்போர்ட்டிங் ஸ்கீம்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அந்த ஸ்கீம். லாலாதி ஸ்கீம், அது வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறது, சானிடேஷன் அந்த மெஷர்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுது. லீகல் ஏஜ் டிபேட் பார்க்கலாமா. ரீசெண்டாக ஒரு பில் இது பண்ணாங்க. அதில் வந்து மேரேஜ் ஏஜ் வந்து 21 ரைஸ் பண்ணாங்க.
ஆனால் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதனால் வந்து கிரிமினலைஸ் கம்யூனிட்டி வித்தவுட் சோஷியல் ரிஃபார்ம் பண்ணாமல் இது மாதிரி சடனாக 18 21 வயசு ஆனால் கிரிமினல் கேஸ் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 24 வயசு இப்போ இருக்கவங்க 61% உமன் வந்து 21 வயசுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி தான் இது மாதிரி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக்ல வேண்டாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் த லீகல் மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் ஃபார் உமன் இன் டிசீஸ். இது வந்து 2013 கேட்ட கொஸ்டின். 16, 17, 18, 21 years. Correct answer option C 18 years. லாஸ்ட் எடிட்டோரியல் எம்ஜி பில் பதிலாக விபிஜி கிராம் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸ்னால் GS2 கவர்னன்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ், GS1 இந்தியன் சொசைட்டி, GS3 இந்தியன் எக்கனாமிக் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துகிட்டா பேப்பர் 2ல் யூனிட் 2ல் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு இந்தியா, பேப்பர் 3ல் GS2ல் இந்தியன் பாலிட்டி, பேப்பர் 3ல் GS2ல் கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம்ஜி நரேகா ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து 2005 வந்து ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நாடு முழுவதும் வந்து 2008 வந்து அமலுக்கு வந்தது. மகாத்மா காந்தி தேசிய கிராம வேலை உறுதி திட்டம்னு லெட்டர் ரீநேம் பண்ணாங்க. இந்த தோற்றம் எதுனா நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் பரிந்துரைகள் அடிப்படையில் தான் வந்து பண்ணிட்டாங்க. அதில் வந்து அருண் ராய், ஜீன் ஸ்ட்ரேஸ் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த ஸ்கீமை. இது வந்து ஒரு உரிமை அடிப்படையான திட்டம். அதாவது கிராமப்புறத்தில் இருக்கவங்க ஆண்டுக்கு 100 நாட்கள் வந்து திறன் தேவையில்லாத அடிப்படையில் ஒரு சட்டபூர்வமான உரிமை அளித்ததாக இந்த திட்டம் வந்து இருந்துச்சு. இது வந்து யூனிவர்சல் வந்து ஸ்கீம் இருந்துச்சு. அதாவது வந்து பிபிஎல் அது மாதிரி வரம்பு எதுவுமே இல்லை. கிராமப்புற குடும்பமும் எல்லாரும் வந்து வேலைக்கு வந்து கோரலாம் அப்படின்னு இருந்துச்சு. இதனால் வந்து என்ன இம்பேக்ட், சோசியல் இம்பேக்ட் ஆச்சுன்னு பார்க்கலாமா? 12.6 கோடி பேர் வந்து இப்போ கூட தொழிலாளர்களாக இருக்காங்க அந்த ஸ்கீமில். அதில் வந்து 58% வந்து பெண்கள் தான் வந்து ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. 35% எஸ்சி அண்ட் எஸ்டி தொழிலாளர்களும் பயனடைஞ்சிருக்காங்க. கோவிட் டைமில் வந்து இந்த ஸ்கீம் இருக்கிறதுனால தான் மைக்ரேஷன்ற இம்பேக்டை வந்து ரிடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஏன் நியூ பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க சொல்கிறத பார்க்கலாம் வாங்க. கவர்மெண்ட் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து இப்போ கரப்ஷன் அண்டு ஃபண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் நியூ பில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னு சொல்கிறாங்க. ஒரு சில வந்து கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர ஏற்கனவே இந்த டிசைன் பாலிசியில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ராங் சோஷியல் ஆடிட், ஐடி பேஸ்ட் டிரான்ஸ்பரன்சி எல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து 2025 வந்து இப்போ தான் வந்து பில் வந்து பாஸ் பண்ணாங்க. அதோட நேம் என்ன, விஸ்பால் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின், அது மாதிரி நேம் பண்ணாங்க. ஆல்ரெடி சொன்னது தான் ரீப்ளேஸ் எம்ஜி நரேகா ஸ்கீம். இது வந்து ஆப்போசிஷன் வந்து கன்சல்ட் பண்ணாமல் இது வந்து இந்த ஸ்கீம் இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு எடிட்டோரியல் சொல்லியிருந்தாங்க. எம்ஜி நரேகா ஸ்கீமுக்கும் விபிஜிஆர் ராம் இந்த பில்லுக்கும் உள்ள மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் வாங்க. எம்ஜி நரேகா ஸ்கீம் வந்து டிமாண்ட் டிரைவன் அண்ட் யூனிவர்சல் எல்லா இடத்துக்கும் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நியூ பில் வந்து சப்ளை டிரைவன் அண்ட் செலக்டிவ் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒர்க் டேஸ் வந்து பாஸ்ட் எம்ஜி நரேகா 100 நாள், இப்போ வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த பில் வந்து 125 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஃபண்டிங் வந்து ப்ரீவியஸ் எம்ஜி நரேகாவில் 90:10 சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 90% தகுந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்டேட் வந்து ஸ்டேட் 10% தான் இருந்துச்சு. இது வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி மட்டும் இப்போ கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதர் ஸ்டேட் இதனால் 60:40 அது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கவரேஜ் வந்து எம்ஜி நரேகா வந்து எல்லா ரூரல் ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த நியூ பில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த ரூரல் ஏரியாஸை சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கண்ட்ரோல் சென்ட்ரல் வந்து ஸ்டேட் வைஸ் அலோகேஷன் நோட்டிஃபைடு ஏரியாஸ் பண்ணுவாங்க. இதனால் வந்து ஒரு சில டைம் வந்து ஃபார்மிங் சீசனில் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணக்கூடாது, அது மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒத்தி வைக்கவும் பவர் இருக்குது அப்படின்னு பில்லில் சொல்லியிருக்காங்க. கீ ஷிஃப்ட் ஓவராலாக பார்த்தா ரைட் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் வந்து பட்ஜெட் கேப்டு ஸ்கீமாக மாறிச்சு. அதாவது உரிமை அடிப்படையிலான வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பட்ஜெட் வரம்புள்ள திட்டமாக மாறிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் வேண்டாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எம்ஜி நரேகா ஆக்ட் வாஸ் enacted in which year? SSC CGL 2017 கேட்ட கொஸ்டின். 2002, 2004, 2005, 2008. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 2005. ஒன் மோர் டீட்டெயில் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம டெலகிராம் குரூப் வந்து யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இதில் வந்து 5127 மெம்பர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் மெம்பராக இருக்காங்க. இந்த குரூப்பில் வந்து டெய்லி வந்து குவிஸ், நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாகவும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணி பிஏபி அஃபிஷியல் செட் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் வந்து ரிப்ளேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 வந்து 50+ MCQ கான்செப்ட் ரிப்ளேட் ஆயிருக்கு. அது வந்து குரூப்போட பின் மெசேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24 எக்ஸாமும் சரி 23 எக்ஸாமும் சரி நிறைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்
2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து மார்ச் 3 வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து மார்ச் 13 2025ல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை, ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்காங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.